Hello my dear gangsters. After a long time, right, நம்ம ஸ்டேட் போர்ட் சேனலில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால ஆஃப்டர் அ லாங் டைம் இன்னைக்கு நம்ம மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸோட லெக்சர் 3 பார்க்க போகிறோம். எஸ், யூ ஆர் கோயிங் டு சி இன்னைக்கு வந்து உங்கள் லெக்சர் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸ் லெக்சர் 3. இதில் உங்கள் எக்ஸாமுக்கு ஃபைனலாக கேட்கக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிட போகிறோம். அண்ட் பிலீவ் மீ, இந்த கான்செப்ட் நம்ம போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் உன்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ரைட், ஸோ தட் இஸ் த கம்ப்ளீட் அஷ்யூரன்ஸ் ஐ எம் கோனா கிவ். இதுக்கப்புறம் நீ மேக்னட்டிசம் மேட்டர்ஸில் ஒரு கான்செப்ட் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை, ஃபைன். மேபி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கலாம், பட் மேஜர் கான்செப்ட் இதோட இன்னைக்கு முடியுது. Okay, so with that guys, let's start rolling my gangsters. இன்னைக்கு நம்ம lecture 3 பார்க்க போறோம் in magnetism and matters. And now இன்னைக்கு நம்ம lecture 3 ஓட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா tangent galvanometer and vibrating magnetometer. மேம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னா, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது கஷ்டம், ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே இது பயங்கர ஈஸியான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி இதில் என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இதில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மேக்னெட் இருக்கு இல்லையா, மேக்னெட்டை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். எர்த் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம படித்தோம். இப்போ நம்ம என்ன புதுசாக படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த் மேக்னெட் இப்படி இருக்குது, அதில் நம்ம வைக்கிற மேக்னெட் கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் இருந்துச்சுன்னா அதை எப்படி மெஷர் பண்ணலாம். ஸோ தீஸ் 2 டாபிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி, இந்த 2 டாபிக் கம்ப்ளீட்டாக என்னது, நம்மளோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். உன் எக்ஸாம் மார்க்ஸை நீ பூஸ்ட் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா இதுதான் உனக்கு ஒரே வழி. ஓகே, ஸோ வைப்ரேட்டிங் மேக்னட்டோமீட்டர் அண்ட் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் எல்லாரும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இது மாட்டுமா சீரீஸ் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர் டு மருத்துவர், ரைட். இன்னைக்கு செஷனை நீ 100% கவனிச்ச அப்படின்னா யூ குட் ஏபிள் டு சால்வ் நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின் ஃபார் டேம் ஷுர். ஓகே, ஸோ மாட்டுமா சீரீஸில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், தட் இஸ் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர். டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர், கேல்வனோமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கரண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேல்வனோமீட்டரில் என்ன பண்ணோம், அப்படியே அந்த கேல்வனோமீட்டரில் இருக்க நீடில் வந்து இப்படின்னு டிஃப்ளெக்ட் ஆகும், ரைட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்குவோம், எவ்வளோ கரண்ட் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணிக்குவோம். ஓகே, ஆனால் இந்த டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, அதே நம்ம உள்ள கரண்ட்டு கொடுக்குறோம். அந்த கரண்ட்டு கொடுத்தோன்னே என்னாகும், நம்மளுக்கு மேக்னெட் இந்த பக்கம் நீடில்ஸ் வந்து மூவ் ஆகுமா. இந்த நீடில்ஸ் மூவ் ஆகிறத வச்சு நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்ம எர்த்தோட இப்போ என்னோட டான்ஜென்ட் நீடில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஐம் ஹேவிங் அ கேல்வனோமீட்டர் அண்ட் அதோட டான்ஜென்ட் நீடில் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஓகே இந்த சைடு இப்படி சாஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டக்கு நம்ம என்ன யோசிச்சுக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர். அது ஏன் மேம் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திஸ் கேல்வனோமீட்டர் வில் ஒர்க் இன் டான்ஜென்ட் பிரின்சிபல். என்ன டான்ஜென்ட் பிரின்சிபல்? நத்திங் பட் ஒரு ஸ்லோப் இருக்குது, ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதில் டான்ஜென்ட் அப்படின்னா ஒரு இடத்த மட்டும் டச் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் டான்ஜென்ட், ரைட். இதுவும் என்ன பண்ணுது, அதே மாதிரி நம்ம நம்மளோட கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்க்கு ஆர் நம்ம கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வச்சு மெஷர் பண்ணணும், அதை டான்ஜென்ட்டாக வச்சு மெஷர் பண்ணணும். டான்ஜென்ட்டாக மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும், நம்மளால பர்பெண்டிகுலராக மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அலாங் த எர்த் மேக்னெட் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். பிகாஸ் லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம், இது நம்ம எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது எர்த்தோட வெர்டிக்கல் காம்பனன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். அப்போ டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் எப்படி தான் இருக்கும், இது பேரலல் டு எர்த் காம்பனன்ட் தான் மெஷர் பண்ணும். அதனால தான் இதுக்கு டான்ஜென்ட் கேல்வனோமீட்டருங்கிறது பேர். ஓகே, ஸோ நான் லிசன், ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேறு எதுவும் நீ அடிஷ்னலாக கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, டான்ஜென்ட் கேல்வனோமீட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கணும், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டான் தீட்டாவாக இருக்கணும். எப்படி இருக்கணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டான் தீட்டா. அதாவது நம்ம கரண்ட்டுக்கும் நம்ம எர்த்து, ஏன் கரண்ட்டுக்கும் எர்த்து மேக்னெட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் மேம்,
கரண்ட் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் கம்பேரிங் திஸ் டூ. நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கு எவ்வளோ டீவியேஷனில் நம்மளுக்கு எர்த் மேக்னெட் கரண்ட் இருக்குது அப்படிங்கிற டீவியேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ தள்ளி இருக்குது நம்மளோட எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் இதோட பிரின்சிபல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். I is directly proportional to tan theta. இந்த tan thetaங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா deflection angle அப்படின்னு சொல்லுவாங்க. It is said as deflection angle. இது வந்து deflection angle அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது I is equal to 2RH. இதை எக்ஸாக்டாக இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உள்ளே கொண்டு வரணும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் I is equal to K tan theta. K tan theta. அண்ட் இந்த K வந்து R அப்படிங்கிறது என்னது? நம்ம டான்ஜென்ட் கேல்வனோமீட்டரோட R அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் பட் அ டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர். லிசன், நம்ம டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் கேல்வனோமீட்டரில். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம நீடில்ஸ் எல்லாம். ஓகே, இந்த மாதிரி நீடில்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம டான்ஜென்ட் கேல்வனோமீட்டருக்கும் அந்த நீடலுக்கு இங்கே இப்படி இருக்குமா? இதுதான் நம்மளோட மேக்னெட்டோட நீடல். இது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டான்ஜென்ட் கேல்வனோமீட்டரோட ரேடியஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டான்ஜென்ட் கேல்வனோமீட்டரோட ரேடியஸ் தான் நம்மளுக்கு என்னது? ஆர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட், இது வந்து ரேடியஸ். ஓகே, திஸ் இஸ் ரேடியஸ். அண்ட் H அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஆஃப் எர்த். சரியா? ஸோ தட் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த். அடுத்தது நியூ நாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நியூ நாட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. தட் இஸ் ரிலேட்டிவ் permeability. Okay, and N அப்படிங்கிறது number of turns in galvanometer. That is number of turns in galvanometer. galvanometer-ஓட complete details வந்து நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதிலெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. அதில் வந்து நீ என்ன பண்ணால் போதும்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். அங்கே என்ன கேல்வனோமீட்டர் நீ படிச்சியோ அதே தான் இங்கே. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் மெஷர் பண்ண போகிறோம். Okay, so this is the entire formula and I is directly proportional to tan theta. இதை வச்சு எப்படி மேம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. JE 2006ல் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னு பாரு. When 2 ampere current is passed through a tangent galvanometer. When 2 current, okay, 2 ampere of current is passed, okay, is passed through a tangent galvanometer, it gives a deflection of 30 degree. ஓகே, எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 30 டிகிரி டிஃப்ளெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாரு, ஸோ 2 ஆம்பியர்ஸ் நான் கரண்ட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுது? எனக்கு தீட்டா வந்து 30 டிகிரியாக இருந்திருக்கு. அடுத்தது ஃபார் 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம டான்ஜென்ட் கேல்வனோமீட்டரில் இருக்க நீடில் என்ன பண்ணணும்? இப்போ 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன் காட்டுறதுக்கு எவ்வளவு கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வில் பி த கரண்ட் டு கெட் 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன்? 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன் வாங்குறதுக்கு வாட் இஸ் த கரண்ட்? எவ்வளோ கரண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். கிளியர்? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மேம். இது எப்படி? இது வந்து ஒரே ஸ்லாட்டில் சால்வ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிள். கரெக்ட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? தே ஹவ் கிவன் I1 வந்து 2 ஆம்பியராக இருக்கிறப்ப தீட்டா இஸ் 30 டிகிரி அண்ட் I2 வேல்யூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் I1ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் I2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒன்று வந்து நான் I1ன்னு வச்சுக்கிறேன், இன்னொன்று வந்து நான் I2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு இப்போ கவனிச்சுக்கோங்க. I is directly proportional to tan theta. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்? What we can write from this?
simple. I1 is directly proportional to tan theta 1 and I2 is directly proportional to tan theta 2. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் 1 and this is 2. ஸோ டிவைடிங் 2 divided by 1. ஓகே, 2 divided by 1. அப்போ என்னாகும் நம்மளுக்கு? I2 is equal to tan theta 2 divided by I1 divided by tan theta 1. அப்படின்னு வருமா? இங்கே கேன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உள்ள ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ இதுவும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு I2 தான் என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். I1 என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. 2 theta 2 என்னன்னு கொடுத்துருக்காங்க? 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tan 60 divided by tan 30. ஓகே, tan 60 அப்படிங்கிறது என்னது? What is tan 60? Tan 60 is √3 and tan 30 will be equal to 1 by √3. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே I2 by 2 இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ I2 is equal to 2 into இந்த √3 மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்போ என்னாகும்? √3 into √3 will be வெறும் 3. 3 divided by 1 இருக்கும். So finally I2 is nothing but 2 into 3 which is 6 ampere. Okay, I2 is nothing but 6 ampere. Option D is the correct answer. Option D தான் என்னது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உனக்கு பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே போதும், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஈவன் ஜேஇ லெவல்லையும் என்னதான் பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். நான் நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் போகிறதுக்கு okay, now the next important concept for the day is vibrating magnetometer, and believe me, this is one of the most important topic. இந்த vibrating magnetometer அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. லிசன் கேர்ஃபுல்லி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் ஒன்று உள்ளே கொடுத்துட்டு அந்த கரண்ட்டுக்கும் நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எவ்வளோ டிஃப்ளக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டர். இது என்ன பண்ணணும்னு பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இதுதான் நம்ம சீலிங்லேருந்து ஒரு மேக்னெட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறப்ப என்ன ஆகும், நான் ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஃபீல்ட். இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். சரியா? ஸோ லிசன், இது அமைதியாக இருக்கிற வரைக்கும் நம்ம மேக்னெட் என்ன பண்ணும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ரைட்? ஸோ இது அமைதியாக இருக்கிற வரைக்கும் இது என்ன பண்ணும், ரொம்ப அமைதியாக இருக்கும். எப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இந்த மேக்னெட்டும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேக்னெட்டை என்ன பண்ண ஆரம்பிக்கும், மேலேயும் கீழேயும் ஆட ஆரம்பிக்கும். அண்ட் இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மேக்னெட் அப்படிங்கிறது எப்போவுமே என்னது, ஒரு டைபோல். அப்போ டைபோலை கொண்டு போய் ஒரு ஃபீல்டில் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டார்க்கு கிடைக்கும். டைபோலை கொண்டு போய் ஃபீல்டில் வச்சோம்னா என்ன கிடைக்கும், டார்க்கு கிடைக்கும். அந்த டார்க் என்ன பண்ணும், மேலேயும் கீழே என்ன பண்ண ஆரம்பிக்கும், இந்த மேக்னெட்டை இப்படின்னு ஆட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, until this field is not disturbed, until இந்த ஃபீல்டு அப்படியே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது, நம்ம மேக்னெட்டும் ரெஸ்ட்டில் இருக்குது. இதுவே இந்த ஃபீல்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு பாரு, இந்த மேக்னெட்டும் ஆட ஆரம்பிக்குது. தட் இஸ் த திங். ஓகே, ஸோ now let us see what is given. The vibrating magnetometer is an instrument which is used to find magnetic moment of a magnetic bar magnet. என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிப்போம். எதுக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கும் கண்டுபிடிப்போம் அப்படின்னா எர்த் மேக்னெட்டுக்கும் நம்மளோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிப்போம். சரியா? எர்த்துக்கு
மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், we will be comparing எர்த்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, எர்த்தோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் எர்த்தோட ஹரிசாண்டல் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் இப்போ ஈக்குவேட்டரில் நிற்கிறேன், அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்குது, ஃபீல்டு எப்படி இருக்குது. நான் இப்போ போலில் நிற்கிறேன், மொமெண்ட் எப்படி இருக்குது, ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி we will be continuously comparing. Okay, இதுதான் வந்து main thing. So what we used to do, we used to compare magnetic moment and magnetic field. This device works on the principle that whenever a freely suspended magnet in an uniform magnetic field is distributed from its equilibrium position, it starts vibrating about the mean position. அதாவது நார்மலாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த மேக்னெட் என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் ஒரு ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா ஈக்குவலிபிரியமில் இருக்கிற பொசிஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸை கால்குலேட் பண்ணாவே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இதோட டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நவ் லெட்ஸ் லுக் அட் த ஃபார்முலா. நம்ம வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டருக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் இந்த டைம் பீரியட். வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டரில் என்ன கேட்பாங்கன்னா டைம் பீரியட் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ தே யூஸ் டு ஆஸ்க் டைம் பீரியட்ஸ். டைம் பீரியட்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பாரு, ஸோ டைம் பீரியட் என்னது, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi root of I divided by m into h. ஓகே, இதுதான் டைம் பீரியட். இதில் I அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்தது m அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். தட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். நெக்ஸ்ட் h அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் எர்த் காம்போனன்ட். ஹரிசாண்டல் எர்த் காம்போனன்ட் மறந்துடாதீங்க. சரியா? ஏன் இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியலாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேக்னெட்டை இந்த மாதிரி ராடில் வந்து இப்படி கட்டி வச்சுருக்கோம். அப்போ இந்த ராடில் இப்படி கட்டி வச்சுருக்கிறப்ப என்ன ஆகுது, இப்படி கட்டி வச்சுருந்தோம்னா இதோட மூமெண்ட் வேறு, இப்படி கட்டி வச்சுருந்தோம்னா இதோட மூமெண்ட் வேறு, இப்படி பிடிச்சிருந்தோம்னா இதோட மூமெண்ட் வேறு. அப்போ நம்ம எந்த இடத்துல இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சுருக்கிறோமோ அதை வச்சு தான் என்ன முடிவாகுது, இது எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது முடிவாகுது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா I is equal to ml square divided by 12. இதுதான் ஃபார் அ ராட். I for a rod. இதிலிருந்து ஒன்று நீ தெரிஞ்சுக்கலாம், moment of inertia is directly proportional to mass of that object. Moment of inertia is directly proportional to the mass of that object. இதை மறந்துடக்கூடாது. Okay, so these are the important thing you have to keep in mind when you are studying vibrating magnetometer. Now இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் பத்தாது நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப, இது கூட இன்னும் 2-3 சம்ஸ் உனக்கு தேவை. என்னென்ன அப்படின்னு பாருங்க. வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் கம்பேர், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம என்ன பண்ணுவோம், we are going to compare everything. மேக்னெட்டோமீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்போ பாருங்க, comparison of horizontal components of Earth's magnetic field at 2 different places. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோ. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த இடம் என்கிட்ட ஹரிசாண்டல் எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் எப்படி இருக்குது, H1 இருக்குது. இந்த மேக்னெட்டை என்னென்னு பண்ணியிருக்கேன், இது நார்த் அண்ட் சவுத்துன்னு வச்சுக்கோ. இந்த மேக்னெட்டை H1 அப்படிங்கிற இருக்கிற ஃபீல்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். இந்த மேக்னெட்டை எப்படி வச்சுருக்கேன், H2 அப்படின்னு வைக்கிற இடத்துல நான் வச்சுருக்கேன். சரியா? இதில் என்ன பண்ணியிருக்கேன், 2 இடத்துலையுமே H, அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. What is our formula? Our formula is very simple. T is equal to 2 pi root of I divided by m into h. அப்போ இந்த இடத்துல h மட்டும்தான் வேரி ஆகுது.
பேலன்ஸ் என்னென்னலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு I கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல I அப்படின்னா இங்கேயும் I தான், ரைட். இந்த இடத்துல M அப்படின்னா இங்கேயும் M தான். அப்போ வெறும் நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸில் என்ன மட்டும்தான் மாறுது, நம்ம ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் மாறுது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே எனக்கு டைம் பீரியட் 1, இங்கே எனக்கு டைம் பீரியட் 2, ரைட். ஸோ டைம் பீரியட் T1 is equal to 2 pi root of I divided by M into H1. இதுவே T2 is equal to 2 pi root of I divided by M into H2. இதுதான் நம்ம ஃபார்முலா. அண்ட் இந்த ஃபார்முலான்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1-ஐ தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லாமே என்னது, இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட், இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். இது ரெண்டும் என்னது நம்மளுக்கு, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். இது ரெண்டுமே நம்மளோட கான்ஸ்டன்ட், சரியா? அப்போ கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா T1 is equal to root of 1 divided by H1. T2 is equal to, T2 is directly proportional, T1 is directly divided by H2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் ரூட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயராக மாறும். ஸோ T1 square is equal to 1 by H1. T2 square is equal to 1 by H2. அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பாரு, T1 square divided by T2 square is equal to 1 by H1 divided by 1 by H2. Okay, and T1 square divided by T2 square is equal to H2 divided by H1. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான எக்ஸ்பிரஷன். அப்போ H2 நம்மளோட ஹரிசாண்டல் எர்த் காம்போனன்ட் வேரி ஆச்சு அப்படின்னா அதுக்கும் டைமுக்கும் இந்த ரேஷியோஸ் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கைஸ் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். கேங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, டூ இட், கம் ஆன், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். Okay, I hope you people took a screenshot. Let's roll for the next topic. Next concept. நீ உன்னை என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு பாரு. Determination of a magnetic moment of a magnet. Magnetic moment கண்டுபிடிக்கணும். We have to find what is magnetic moment is. What is the formula? T is equal to 2 pi root of I divided by M into H. இதுதான் நம்ம ஃபார்முலா. இதில் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, M என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு ஐம் ஸ்கொயரிங் இட். அப்போ என்னாகும், T ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்னாகும், ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இது 4 pi ஸ்கொயர், இந்த ரூட்டு போயிருமா, ரூட்டு போனதுக்கப்புறம் I டிவைடட் பை MH அப்படின்னு கிடைக்குமா. இதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், இதை நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ என்னாகும், MH is equal to 4 pi square I divided by T square. இப்போ இந்த H நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ என்ன ஆகும், M is equal to 4 pi square I divided by T square into H. This is our magnetic moment. இதுக்கு பேர் தான் என்னது, நம்மளோட magnetic moment. M stands for magnetic moment. இதுக்கு பேர் தான் என்னது, நம்மளோட மேக்னெட்டிக் மொமெண்ட் M. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் டைம் பீரியடுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு. ஸோ யூ கேன் ஃபைண்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு T ஸ்கொயர், ரைட். இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த T ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரொம்பவே முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இதிலிருந்து தான் கேட்பாங்க. கூல். அடுத்தது let's discuss the next parameter. Very important parameter. Listen, comparison of magnetic moment of two magnets of mass of same size and same mass. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
கம்பேர் பண்ண போகிறோம். திரும்பவும் எதை கம்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். 2 மேக்னெட் எடுத்துகிட்டு அந்த 2 மேக்னெட்டுக்குமே என்னென்ன இருக்குன்னு பாரு, சேம் மாஸ் இருக்குது, சேம் சைஸ் இருக்குது. சரியா? இது ரெண்டும் சேமாக இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், we are going to calculate the time period now. So listen, 2 மேக்னெட் இருக்குது. Okay, these are the 2 magnets, north and south, north and south. எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு மாஸ் சேமாக இருக்குது ரெண்டுத்துக்கும். அடுத்தது இதோட சைஸ் சேமாக இருக்குது. சைஸ்னால் அதுதான், ரைட்? ஷேப் இது ரெண்டும் சேமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. Now listen, எப்பவுமே ஹரிசாண்டல் ஃபீல்டு வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அவங்க சொல்கிற வரைக்கும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரே மாதிரி ஃபீல்டு தான் இருக்கும், மறந்துடாதீங்க. இட் வில் பி அ கம்ப்ளீட் சேம் ஃபீல்டு. இப்போ இது 2 மட்டும்தான் எனக்கு காமனாக இருக்குது. ஓகே, ஃபார்முலாவில் என்ன இருக்குது? வாட் இஸ் த ஃபார்முலா? T is equal to 2 pi root of I divided by M into H. இதுதான் நம்ம ஃபார்முலா, ரைட்? திஸ் இஸ் அ ஃபார்முலா. T is equal to 2 pi root of I divided by MH. இதில் H பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கணும்? We are going to see the mass. நம்மளோட moment of inertia. Moment of inertia க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? Moment of inertia is directly proportional to mass. அப்போ ரெண்டுத்துலேயும் மாஸ் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இங்கேயும் இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பற்றி கொடுக்கல அப்படின்னாலும் என்ன தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஆல்சோ சேம் வென் மாஸ் இஸ் சேம். மாஸ் டிஃபர் ஆகிறப்ப தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபர் ஆகும். மாஸ் டிஃபர் ஆகலை அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபர் ஆகாது. ஓகே, ஸோ இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார் மார்க் 2 மார்க் சீரீஸ் பீப்புள் இது மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நம்மளுக்கு சேம்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மாஸ். நவ் பேலன்ஸ் என்ன இருக்குது? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா T is equal to இதை T1, இந்த இடத்துல டைம் பீரியட் T1, இதோட டைம் பீரியட் T2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ T1 is equal to 2 pi root of I divided by MH. இதில் I, H இதெல்லாம் சேம். எது மட்டும்தான் மாறுது நம்மளுக்கு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐ மீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும்தான் மாறுது. அப்போ சின்ஸ் நம்மளுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் மாறுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். I1 is directly proportional to root of 1 by M. T2 is directly proportional to root of 1 by M. ஓகே, இது ரெண்டும் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ லெட் மீ சே திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. ஓகே, ஏன்னா அதுதானே மாறுது. அப்போ பாரு, T2 square divided by T1 the whole square is equal to M1 divided by M2. M1 divided by M2. அப்ளை கண்டுபிடிச்ச மாதிரி அதே ப்ராசஸ் தான். என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம், ரூட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அப்போ உனக்கு என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலில் M1 டிவைடட் பை M2 அப்படின்னு கிடைக்கும். வேணால் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதே ஆன்சர் தான் உனக்கு கிடைக்கும். அடுத்தது த கம்பேரிசன் ஆஃப், நல்லா கவனிங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பாரு, பை சம் அண்ட் டிஃபரன்ஸ் மெத்தட். பை அண்ட் சம் அண்ட் டிஃபரன்ஸ் மெத்தட். இது என்ன மேம் புது மெத்தடாக இருக்குது? எனக்கு புரியலை, ரொம்ப புதுசாக இருக்குது. இது எப்படி ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு மேக்னெட், இன்னொரு மேக்னெட், இங்கே ஒரு மேக்னெட், இன்னொரு மேக்னெட். சரியா? இதை நார்த் சவுத், நார்த் சவுத். சரியா? இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஹரிசாண்டல் ஃபீல்டு தான். அப்போ மேக்னெட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? எர்த்தில் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம். ஒன்று நார்த் போல், சவுத் போலில் கிடையாது. நான் லிசன், ஃபஸ்ட்டு சம்மை பற்றி பார்த்துடலாம். இது சம். சம் அப்படின்னா என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் ஷுட் பி 0 டிகிரி. ஆங்கிள் எப்படி இருக்கணும்? 0 டிகிரி இருக்கணும். அதாவது ரெண்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் எப்படி இருக்கணும்? ஆங்கிள் 0 டிகிரியில் இருக்கணும். அப்போ இதுவும் நார்த் அண்ட் சவுத்தாகத்தான் இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் வரையலாமா? இங்கே பாருங்கள், சவுத்துலேருந்து நார்த் போகுது. கரெக்ட்? இது ரெண்டுமே எப்படி இருக்குது? இந்த ரெண்டு லைனுமே parallel to each other-ஆக இருக்கா? ஸோ தீட்டா இஸ் 0 டிகிரி. அப்போ என்ன நடக்கும்னு பாரு, இங்கே ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட், இங்கே ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்.
ரைட்? இங்கே ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இங்கே ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்னு பாரு, எம்எஸ், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் magnetic moment sum will be equal to m1 plus m2. அடுத்தது sum of moment of inertia will be equal to, okay, so I1 plus I2. நம்மளுக்கு தெரியாது, இதில் மாஸ் கூட வேறு மாதிரி இருக்கலாம், மாஸ் எப்படி இருக்கலாம், நம்மளுக்கு வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃபார்முலா. அப்போ T is equal to 2 pi root of IS divided by MS into Hன்னு மாறும். ஓகே, ஸோ IS into MS divided into H அப்படின்னு மாறும். மறந்துடாதீங்க, T is equal to 2 pi root of IS divided by MS into H அப்படின்னு மாறும். இப்போ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னொரு ஆன்சர். யூ ஹாவ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா கவனி, டிஃபரன்ஸ் அப்படின்னா தீட்டா ஷுட் பி 180 டிகிரி. தீட்டா ஷுட் பி 180 டிகிரி. ஏன்னா 180 டிகிரியில் தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டிஃப்ரென்ஸ், மைனஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும். அப்போ இது நார்த், இது சவுத் அப்படின்னா கீழே இருக்க இன்னொரு மேக்னெட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இது சவுத், இது நார்த்தாக இருக்கும். அப்போ நல்லா பாரு, இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த பக்கம் போகும், இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த பக்கம் போகும். இதோட டோட்டல் தீட்டா பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, பேரலல் பட் ஆப்போசிட் டு ஈச் அதர், தட் இஸ் 180 டிகிரி. இங்கே இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் 2, இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் 1, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2. அப்போ நல்லா கவனி, MD, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் டிஃபரன்ஸ் வில் பி ஈக்குவல் டு M1 minus M2. அதுவே moment of inertia difference will be equal to moment of inertia difference will be equal to I1 minus I2. I1 minus I2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு ஃபார்முலா எழுதினோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, T is equal to 2 pi root of, இது T1 எடுத்துக்கோ, இது T2 எடுத்துக்கோ, சரியா? அப்போ will be equal to ID divided by MD into H. ID divided by MD into H. ஸோ இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், உன்னோட ஃபார்முலாஸை பர்ஃபெக்டாக டிரைவ் பண்ணி வச்சுக்கணும். நீ டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீ மைண்ட் செட் வச்சுருந்த அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனால் உனக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கமே, நாங்களே டிரைவ் பண்ணி உன் கையில் கொடுத்துட்டோம். நீ என்ன பண்ணணும், இதை அப்ளை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. Here comes a question. இது JE 2016ல கேட்ட question. This was asked in JE 2016ல கேட்ட model question இது. Okay, so this is that question. Vibration magnetometer. Vibration magnetometer in magnetic meridian has a small bar magnet. சரியா? அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டர் இருக்குது பார்த்தியா, அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்கோம். எங்கே, மேக்னெட்டிக் மெரிடியனில். சரியா? மேக்னெட்டிக் மெரிடியன், சப்போஸ் இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோ, மேக்னெட்டிக் மெரிடியன்னா இந்த மாதிரி இருக்குமா? மேக்னெட்டிக் மெரிடியனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டரை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கேன். சரியா? The magnet executes oscillations with a time period of 2 seconds. இதை நான் உள்ளே வச்சோடனே நம்ம மேக்னெட்டோமீட்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே இப்படி வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுக்கு வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பாரு, 2 செகண்ட்ஸில். 2 செகண்ட்ஸில் இட் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். அடுத்தது, இன் எர்த்ஸ் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 24 மைக்ரோ டெஸ்லா. 2 செகண்ட்ஸில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது என்ன இருக்குது, நம்ம மேக்னெட்டோமீட்டரை யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்ததில்ல, ஃபைனலாக யார் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்கு, 24 மைக்ரோ டெஸ்லா வந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால இது ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ, T is equal to 2 செகண்ட்ஸில். ஓகே, அடுத்தது, when a horizontal field of 18 microtesla, when a horizontal field of 18 microtesla is produced opposite to the Earth's magnetic field.
ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் நான் என்ன பண்ணுறேன், இதே கேஸில் ஒரு புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் க்ரியேட் பண்ணி உள்ளே தரேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் க்ரியேட்டிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஐ எம் கிவிங் இட் இன்சைட். அது என்னென்னு பாரு, 18 மைக்ரோ டெஸ்லா. ஓகே, ஒரு கரண்ட் ஒயர் ஒன்று வச்சுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்க போகிறேன். அதோட வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 18 மைக்ரோ டெஸ்லா. 18 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Now the new time period of magnet will be, so இது 1, அப்போ T2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த T2 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, T2 வந்து என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், தெளிவாக புரிஞ்சிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ சே, இதுதான் வந்து என் மேக்னட்டோமீட்டர்னு வச்சுக்கோ. மேக்னட்டோமீட்டருக்கு ஹரிசாண்டல் ஃபீல்டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 24 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. நெக்ஸ்ட்டு சினாரியோ என்ன கொடுத்துருக்காங்க, இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். என்னோட மேக்னெட், அதில் ஹரிசாண்டல் ஃபீல்டு வந்து 24 மைக்ரோ டெஸ்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு புது மேக்னெட் க்ரியேட் பண்ணி விடுறோம். அதாவது 18 மைக்ரோ டெஸ்லா. அப்போ டைம் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைம் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஓகே, ஸோ லிசன், இது ரெண்டு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஃபீல்டும் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் என்னது நம்மளுக்கு, கான்ஸ்டன்ட். அப்போ கவனிங்க, ஸோ T is equal to 2 pi root of I divided by M into H. இதுதான் ஃபார்முலா. டைமும் இதுவும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்னது, நம்மளோட கான்ஸ்டன்ட். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த டேர்ம் எல்லாம் என்னது நம்மளுக்கு, it is constant. இது அத்தனையும் நம்மளுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் போக இருக்கிறதெல்லாம் எழுதிடலாமா? ஸோ T1 is directly proportional to root of I divided by H. இங்கே என்ன ஆகுதுன்னு பாரு, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபார்முலா படித்தோம். ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு H minus B. That will be 24 minus 18. So this is 6 Tesla, 6 micro Tesla. Right? இதுதான் இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா எர்த்துக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே T2 will be directly proportional to root of 1 divided by BT. Right? ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். T1 square is equal to 1 by H. இங்கே என்ன ஆகும், T2 square is equal to 1 by B total. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா, ஏன்னா நமக்கு டைம் 2 தேவை தானே. அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், T2 square divided by T1 square is equal to H divided by BT அப்படின்னு கிடைக்குமா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, H வந்து 24, B வந்து 6, 1s are 4s are. So what will be a value? So T2 square divided by T1 square is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரூட் ஆகிடுமா? அப்போ T2 divided by T1 is equal to root 4. So T1 என்ன வேல்யூன்னு படிச்சிருக்கோம், இங்கே 2 seconds அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த T2 இங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா, 2 into 2. That means T2 is equal to 4 seconds. T2 is equal to 4 seconds. நல்லா பாரு, நம்மளுக்கு ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்தப்ப 2 செகண்ட்ஸில் நடந்த வைப்ரேஷன் ஆசிலேஷன் என்ன ஆயிருக்கு, இப்போ 4 செகண்டில் நடந்திருக்கு. என்ன ரீசன், பிகாஸ் இந்த கொஸ்டினில் நம்ம ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபீல்டு ஒன்று கொடுக்குறோம். ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஃபீல்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதுதான் ஒரே ரீசன் ஏன் வந்து டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது.
Okay, so these are the questions you have to keep in mind every time. ஒவ்வொரு டைமும் நீ என்னதான் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் நீ தேடி தேடி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஃபினட்டாக இது உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, நான் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேட்டிங் மேக்னெட்டோமீட்டர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் என்ன பார்த்துருக்கோம், நம்மளோட டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் பார்த்துருக்கோம். அதில் எவ்வளவு ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தோம். ரைட்? ஸோ கைஸ், இந்த செஷன் நீ வந்து டெஃபினட்டாக ஐ கேன் கேரண்டி யூ சம்திங். நீ உன்னோட எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உன்னோட மாணவர் டு மருத்துவர் சீரீஸ்க்கு ஒரு பக்காவான ஒரு 2 கான்செப்ட். ஓகே, ஸோ நீ என்ன கொஸ்டின் வேணாலும் இதிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, புஷ் யோர் செல்ஃப். சரியா? நீ தான் வந்து உன்னை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை நீயே தூண்டுதலாக இருந்து தள்ளிக்கணுமே தவிர யாரும் வந்து உன்னை வந்து இதை செய் அதை செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்குன்னு சில இன்டீரியர் மோட்டிவ்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி எந்த மோட்டிவும் இருக்காது. ரைட்? எந்த ஒரு மோட்டிவும் இருக்காது. பட் இருந்தாலும் உலகம் அப்படியே கிடையாது. ஸோ வாட் யூ பீப்புள் ஹேவ் டு டூ இஸ், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நீ உன்னை புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ தான் உன்னோட வேல்யூ என்னன்னு உனக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மை டியர் கேங்ஸ்டர்ஸ், டூ தட். ஓகே, வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. டூ தட் ஃபஸ்ட். அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இவ்வளோ நேரம் லெக்சர் 3ல் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான 2 கான்செப்ட் சொன்னது உங்கள் ஷோபி மேம். அண்ட் ஏன் கேங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாகவே தெரியும், தட் இஸ் வென் ஷோபி மேம் இஸ் ஹியர் நோ ஃபியர். ரைட்? அண்ட் மேலே இருக்கிறது தான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் ஃபைண்ட் லெஷர் டைமில் வாட் ஐம் டூயிங், வாட் ஐம் நாட் டூயிங் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சுட்ருப்பாங்க. ரைட்? டிஎன் மாஸ்டர் ஸ்டேட் போர்டு வந்து ஓப்பன் ஆயாச்சு. அதில் ரொம்ப பயங்கரமாக லெக்சர்ஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்டேட் போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமோ அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு உண்மையாலுமே ரொம்ப டீப்பாக ஒரு கான்செப்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஎன் ஸ்டேட் போர்ட் சேனல் தான் பெஸ்ட் பிளேஸ். எங்கே எல்லா கான்செப்டையும் ஒரு 1-2 அப்படியே பிரித்து தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் ஸ்டேட் போர்ட் சேனல் வி மாஸ்டர்ஸ் தான். ஓகே, இது நம்ம அதோட QR கோட். யாருக்கெல்லாம் வந்து டெலகிராம் லிங்க் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நம்மளோட யூடியூபோட QR கோட். ஓகே, ஸோ கைஸ், டோன்ட் ஃபர்கெட். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் லெக்சர் 3 பார்த்துட்டு இருந்தது நம்ம வேதாந்து மாஸ்டர்ஸ் தமிழில். இந்த வீடியோ உண்மையாலுமே நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. Okay, so okay guys, let's meet you on the next session or next beautiful session. உங்களை பார்க்கலாம். coming Saturday waves இருக்கு மாட்டுமா சீரீஸ்ல. waves ஓட அடுத்த இன்டீரியர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். so don't miss that topic. it's literally interesting and ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட். okay, so guys, அது வரைக்கும் டாடா பாய். நல்லா போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும். okay, so that will help us. அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான